வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் முடிவு பற்றிய அடுத்த அப்டேட்டு. திருப்பத்தூர் தொகுதி இருக்குல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அதனுடைய ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் போட்டியிட்டார்ல, திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் கடுமையான போட்டி. ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன் ரெண்டு பேருக்கு இருந்துச்சு. ரிசல்ட் என்ன தெரியுமா? அமைச்சர் பெரிய கருப்பனை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காரு டிவிகே கேண்டிடேட் சீனிவாச சேதுபதியிடம். பெரிய கருப்பன் ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு. ஒரு ஓட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஓட்டில் தோற்றுருக்காரு பெரிய கருப்பன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்டி வைஸ் ஓட் ஷேர் எவ்வளவு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கு இருக்கு. நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, திமுக இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே ஓட் ஷேர் எவ்வளவு, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருந்து 27 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்டாலும் பிஜேபியுடைய ஓட் ஷேரை பற்றி டெஃபினட்டாக நம்ம விவாதிக்கணும். அடுத்து நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து போட்டி அப்படின்னு அந்த நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காரு சீமானு. எவ்வளோ ஓட் ஷேர் தெரியுமா? போன தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8% கிராஸ் பண்ணாங்க என்டிகே. மாநில கட்சியாக எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரித்தது. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் ஷேர் 4% டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 4%. கிட்டத்தட்ட 19 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகள்லையும். நம்ம தொடர்ந்து சீமான் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். என்னன்னா, தொகுதியாக அட்லீஸ்ட் ஒன்னையாவது அவங்க கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியிலையாவது அட்லீஸ்ட் அவங்க ஜெயிக்க பார்க்கணும். எத்தனை வருஷம் அவங்க முயற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டுவாங்க. ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியை ஜெயிச்சா அடுத்து, ஏன்னா டிவிக்கே நியூ என்ட்ரியாக உள்ள வந்திருக்காங்க, நல்லா ஓட்டை பிரிப்பாங்க, நிறைய வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணது தான். அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் ஷேர் டிராப் ஆனாலும் ஒரு தொகுதியை ஜெயிச்சா அதை வச்சு மீண்டு வர முடியும். சீமான் சட்டப்பேரவைக்குள்ள போனால் அதை வச்சு நாம் தமிழர் கட்சி மீண்டு ஈஸியாக வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் டெபாசிட்டை இழந்திருக்காரு சீமான். இதிலிருந்து எப்படி என்டிகே மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது நாம் தமிழர் கட்சி. அதிமுகவுடைய ஓட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 21%. 166 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. 21% வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. டிஎம்கே உடைய ஓட் ஷேர் 24%. 1 கோடியே 10 லட்சம் வாக்குகள் டிஎம்கே பக்கம் விழுந்திருக்கு உதயசூரியன் சின்னத்தில். அடுத்து டிவிகே ஃபர்ஸ்ட் தேர்தலை சந்திக்கிறாங்க. டிவிகேவுக்கு 35% வாக்குகள் விசிலுக்கு விழுந்திருக்கு. 1 கோடியே 70 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் டிவிகேவுக்கு விழுந்திருக்குங்க. இதில் அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபீனிக்ஸ் பறவையாக அதிமுக மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 தோல்வி 3 தோல்வி அப்படின்னா இந்த டயலாக் சூட் ஆகும். ஃபீனிக்ஸ் பறவையாக அதிமுக கண்டிப்பாக மீண்டு வரும் அப்படிங்கிற டயலாக் சூட் ஆகும். ஆனால் இது 11வது தோல்வி. இபிஎஸ் அதிமுகவுடைய பொது செயலாளராக பதவியேற்ற பிறகு இது 11வது தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகும் ஃபீனிக்ஸ் பறவையாக அதிமுக மீண்டு வரும் அப்படின்னு சொல்கிறது யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு சில டிபேட்டும் நடந்துருக்கு. அதிமுக தொண்டர்களே மனசு விட்டாங்க. என்ன எத்தனை தேர்தலாக நம்ம களம் கண்டுக்கு இருக்கோம், ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியலையே. பாராளுமன்ற தேர்தலை அக்கௌண்டே ஓப்பன் பண்ண முடியலை, சரி சட்டமன்ற தேர்தலை எதிர்கட்சியாக கூட வர முடியலை அப்படின்னு இப்போ அதிமுகவினர்கள் சோகத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இது யார் பிஎம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய தேர்தல். அதிமுகவுக்கு பிஎம் கேண்டிடேட் கிடையாது, பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை. அதனால தான் 12 தொகுதிகளை டெபாசிட் இழந்துச்சு அதிமுக. இந்நேரம் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தால் நிலைமையே வேற. அது மாநில தேர்தல், யார் முதல்வர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது சட்டப்பேரவை தேர்தல் தானே. ஏன் அதிமுக பர்ஃபார்ம் பண்ண முடியலை? காரணம் என்ன தெரியுமா? இந்த பக்கத்து டிவிகே தலைவர் விஜய் இளைஞர்கள் மத்தியில் அமோக ஆதரவு. அதிமுக கூட்டணியுடைய சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ்க்கு வயசு 70+. டிஎம்கே கூட்டணியுடைய சிஎம் கேண்டிடேட்டு ஸ்டாலினுக்கு வயசு 70+. ஸோ இப்படி ஒரு ரேஸ் இருந்துச்சுன்னா இளைஞர்களுடைய ஆதரவு எப்படி திராவிட கட்சிகளுக்கு போகும்? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை முன்னிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அதிமுகவோடு கூட்டணிக்கு போகாமல் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக போட்டிருந்தாலே நல்ல ஆதரவு பாஜகவுக்கு கிடைச்சிருக்கும். டபுள் டிஜிட்டில் டெஃபினட்டாக அவங்க தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க.
சரி, அதிமுகவோட கூட்டணி வச்சாங்களே, அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாவோ அப்படி இல்லைன்னா டெபுட்டி சிஎம் கேண்டிடேட்டாவோ முன்னிறுத்திருந்தாலே இன்னும் நல்ல ஒரு ஆதரவு என்டிஏவுக்கு விழுந்திருக்கும். அது எல்லா வாய்ப்பையும் தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதனால இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் டிவிகே பக்கம் சாஞ்சிருச்சு. இதுதான் இந்த தோல்விக்கான ஒரே காரணம். பார்க்கலாம் இதிலிருந்து எப்படி மீண்டு வர போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிஜேபி கிட்டத்தட்ட 12% கட்சி அண்ணாமலை வளர்த்தார்ல, இந்த தேர்தலில் 2.97% பாஜகவுடைய ஓட் ஷேர். அதாவது தெரிஞ்சு போய் புதக்குழியில் விழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிழையை தான் இந்த வாட்டி பிஜேபி பண்ணாங்க. 12% கட்சியை வளர்த்த பிறகு மறுபடியும் அதே மாதிரி தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா 15% இது மாதிரி க்ரோத் சைன் தான் வந்திருக்கும். ஆனால் இப்போது 12லேருந்து 2.97% ட்ராப் ஆகியிருக்காங்க. இதிலிருந்து மீண்டு வரணும்னா அண்ணாமலை மட்டும்தான் ஒரே வழி. கரெக்டாக அந்த முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.